அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படித்த மாணவர்கள், குரூப் படித்த மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இன்ஜினியரிங் கோர்சஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ்லேயுமே பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஃபஸ்ட்டு வைக்கிற சாய்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கடுத்து ரெண்டாவது சாய்ஸ் வைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிங்கிற துறையை பெரும்பாலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கன்சிடர் பண்ணுறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு சாய்ஸஸ் வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 10 காலேஜஸ் இருக்குன்னா 10 காலேஜஸோட லிஸ்ட்டையும் வரிசையாக போட்டுக்கிறதுங்க. ஆனால் அப்படி பண்ணுறது கரெக்டானு கேட்டால் கண்டிப்பாக தவறு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஐடின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு டாப் மோஸ்ட் கல்லூரி, உதாரணத்துக்கு SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறீங்க. அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஐடி இருக்குன்னா நீங்கள் வைக்க வேண்டிய சாய்ஸஸ் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுட்டு ரெண்டாவது சாய்ஸாக ஐடி வைக்கணும். பட் நிறைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என்ன தவறுகள் பண்ணுறாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு டாப் 10 காலேஜஸ் எடுத்துக்கிறது, அது அப்படியே பார்த்திங்கன்னா வரிசையாக போட்டுட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் ஐடியை கொண்டு வரீங்க. அப்படி கிடையாது. ஐடி துறை படித்தா, ஐடிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற இன்ஜினியரிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் ஒன்று தான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சிலபஸ் முதற்கொண்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 வருட படிப்புகளுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறி இருக்குங்க. ரெண்டாவது, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் உதாரணத்துக்கு ஒரு 5வது செமஸ்டரில் படிக்கிற சப்ஜெக்ட் எடுத்து இங்கே ஐடியில் 6வது செமஸ்டரில் படிப்பாங்க. ஐடியில் 5வது செமஸ்டரில் படிக்கிற படிப்பு எடுத்து அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 4வது செமஸ்டரில் படிப்பாங்க. இப்படி சிலபஸை பிரித்து தான் போட்டிருக்காங்களே தவிர இதில் படிக்கிறதுல வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இதுமாதிரி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா, ஐடி படிச்சிருக்கீங்களாலாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தனித்திறமை இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த ஐடிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கலாம், முதல் விஷயம். ரெண்டாவது, அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு எதெல்லாம் நல்ல காலேஜஸ், என்ன கட் ஆஃபை பேஸ் பண்ணினா காலேஜஸ் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி படிக்கிறதுக்கு டாப் 50 கல்லூரிகள். எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் TNA 2024ஓட க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் வச்சு மட்டும்தான் சொல்கிறோம். இது ஜென்யூன் டேட்டா. நீங்களே போயிட்டு TNA ஆன்லைன் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த டாப் 50 கல்லூரிகள்னு வர்றப்ப இதில் முதல் இடம் பிடிக்கிற கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், CEG கேம்பஸ், அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிங்கிறது முழுக்க எய்டட் கோர்சஸ் மட்டும் கொடுக்குற ஒரு கல்லூரி கிடையாது. அங்கே SF கோர்ஸும் தருவாங்க. SFனா செல்ஃப் ஃபைனான்சிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா SSன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, சுயநிதி பாடப்பிரிவுகள்னு சொல்லுவாங்க. இங்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி IMன்னு போட்டிருந்தா அது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். என்ன கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 199ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து ரெண்டாவது கல்லூரி என்ன கல்லூரி பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 198க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து மூணாவது கல்லூரி MIT, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கேயுமே ஐடிங்கிறது எய்டட் கோர்ஸ் கிடையாது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் தான். 197.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து நாலாவது PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்கேயுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான், 197.5. இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 199. பட் அதில் கிடைக்காத, அதில் அந்த 199 கம்மியாக 198ல் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பெரும்பாலும் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா PSGயை விட்டுட்டு அடுத்து வேறு ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டோட சாய்ஸை எடுத்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. நீங்கள் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போடுறீங்கன்னா அடுத்த சாய்ஸாக ஐடி வைக்கலாம். ரெண்டுமே ஒரே விதமான படிப்புகள் தான். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கேயுமே செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸாக தான் நடத்துகிறாங்க. 196.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்த கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 195.5க்கு நமக்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இங்கேயுமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக தான் நடத்துகிறாங்க. 194க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 193.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த கல்லூரி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 192.5க்கு சீட்ஸுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்
காஞ்சிபுரம் மாவட்டம் 190.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர் 189க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 188.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்த இடத்துல லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை 187.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்து 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு GCE ஈரோடுன்னு சொல்லுவாங்க 187க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்த கல்லூரி 2764 KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 186க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் 2702 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் 184.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 1113 RMK இன்ஜினியரிங் காலேஜ் கும்மினிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 184க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 184க்கு சீட்டு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தகால் மண்டபம் கோயம்புத்தூர் 183.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 182.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் சென்னை 182க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறை ஈரோடு 182க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்த கல்லூரி 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 181க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை 180.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் 1317 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மகாபலிபுரம் ரோடு சென்னை 179.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்த இடத்துல 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் கோயம்புத்தூர் 179.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4962 நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி IT டிபார்ட்மெண்ட் 179.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1112 RMD இன்ஜினியரிங் காலேஜ் கும்மினிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 178.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. 2731 RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 178.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 177.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 177க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1422 SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் சென்னை 176க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2751 KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரவணம்பட்டி கோயம்புத்தூர் 176க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்த இடத்துல 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீபெரும்புதூர் 175க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 4960 மெப்கோஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் 175க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த இடத்துல 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 173க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 172.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 172க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்தாம்பரம் சென்னை 171.5க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. அடுத்து 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 171க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து 5910 PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் 170.6க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 170க்கு க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் 168.72க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் கேம்பஸ் கன்னியாகுமரி மாவட்டம் 168.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 1149 சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 167.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் 167க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி சென்னை 166.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 48th காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜ்
இன்ஜினியரிங் காலேஜ் நாகர்கோவில் மாவட்டம் 166.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 49th காலேஜ் 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 165.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 50th பிளேஸ் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை 165க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு கடந்த வருஷம் மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 50 கல்லூரிகள் பேஸ்ட் அப்பான் க்ளோசிங் கட் ஆஃப். அந்த க்ளோசிங் கட் ஆஃபும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜென்ரல் கேட்டகரியை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நான் வந்து கம்யூனிட்டி வைஸ் போகலைங்க. ஸோ மாணவர்கள் நல்லா யோசிக்கிற மாணவர்கள் மற்றும் நல்லா யோசிக்கிற பேரண்ட்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கும் ஒன்று தான், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் ஒன்று தான். 2 டிபார்ட்மெண்ட் படித்தாலும் சேம் சம்பளம் தான் கிடைக்க போகுது, சேம் வேலை தான் கிடைக்க போகுது. அப்போ ஏன் ஒரு நல்ல கல்லூரியில் கிடைக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்டை விடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.